அம்மா நைட்டு இவனை பாத்துப்பீங்கல்ல, நான் தான் இவன் கூட இருக்கட்டுமா? வேண்டாண்ணே, நாங்க தான் இருக்கோம்ல, மாமாவை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வாங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, அவன் கொஞ்சம் அதிகமா குடிச்சிருக்கான். நைட்டு போதையில எங்கேயும் எந்திரிச்சு போயிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். இல்லண்ணே, நான் நைட்டு கண்ணு முடிச்சு நானும் அக்காவும் பாத்துக்கிடுவோம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, மாமாவை பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க காலைல பொறுமையா வந்தா கூட போதும். என்ன பாசமா இருக்கிறா, அதனாலதான் இவன் குழந்தைங்க அந்த பிள்ளைய. சரிம்மா, நீ இவ்வளோ சொல்லித, நீ அப்ப நல்லா தான் பாத்துக்கிருவ. நான் அப்ப காலையில வரேன், சரியாம்மா? சரிங்கண்ணே, நீங்க காலையில வாங்க. காலைல வந்து மாமா கூட்டு போங்க, பாவம் மாமா தூங்கட்டுங்க. நான் போயிட்டு வரேம்மா. நிலா, சாரிடே, மன்னிச்சிடுடே ப்ளீஸ் டே, அந்த மாதிரி இப்படி பண்ண மாட்டேன்டே, எனக்கு வேணாண்டே நிலா. நிலா சாரி. மாமா, உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இருந்த ஆள் நீ இப்படி குடிச்சிட்டு? என்னாச்சு மாமா உனக்கு? இந்த அக்கா இருக்காளே, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, பைத்தியம். இப்படி ஒருத்தவங்களை ஏத்துக்க இவளுக்கு என்ன கஷ்டம்? எதையும் வாயை தந்து சொல்லவும் மாட்டேங்கிற. பாவம், மாமாவை நோக அடிச்சுக்கிட்டே இருக்கா. பாரு, நல்ல பாரு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இதைத்தானே எதிர்பார்த்த? பாவண்டி அந்த மனுஷன் உன்னை உண்மையா நேசிச்சாரு, உண்மையா காதலிச்சாரு. உங்ககிட்ட இருந்து அவர் அன்பு மட்டும் தான் எதிர்பார்த்தாரு, வேற எதுவும் எதிர்பார்க்கலையே. அவர் இருக்க வசதிக்கு எப்படியாப்பட்ட பொண்ணலாம ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா உன் பின்னாடி சுத்தி வராரு. காரணம் உன் மேல வச்சிருக்க காதல். அது உனக்கு புரியுதா இல்லையா? ஆனா நீ அவருக்கு விருப்பம் மட்டும் தான் கொடுக்குற. எப்ப பார்த்தாலும் அவரை காயப்படுத்துற. இன்னைக்கு பாரு, அது எங்க கொண்டாந்து முடிச்சிருக்குன்னு. பாவண்டி, அன்னைக்கே அவர் அங்கேயே சாக விட்டுருக்கலாம். நீ எதுக்கு காப்பாத்துன? இப்படி கொல்றதுக்கு காப்பாத்துன? என்னடி இப்படிலாம் பேசுற? நான் மட்டும் உங்க மாமாவை விரும்பலையா? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்டி. அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டி நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ என்ன காயப்படுத்தாதடி ரூபி. இதான் அந்த மனுஷன் நல்லா இருக்கதா நீ நினைக்கிறதாடி? நிலா சாரிடி, என்ன மன்னிச்சிடுடி, எனக்கு வேணும்டி. இல்லைன்னா நான் வாழ மாட்டேன். நிலா சாரிடி. என்னலாமோ சொல்றியக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யாரு மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுவா? நீனும் மாமாவும் சேர போய் யாருக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க? யாருக்கு அது? எனக்கு யாருன்னே தெரியாதுடி. உங்க மாமா என்ன பார்த்துட்டு போன ஒரு வாரம் கழிச்சு வள்ளி என்ன பார்க்க வந்தா. அப்ப நான் அவகிட்ட என் மனசுல இருக்கதெல்லாம் சொன்னேன். அப்ப நான் எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சா. நான் தான் உங்க மாமா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு அவரை பார்க்கறதுக்காக அவரோட ஆபீஸ்க்கு போனேன். அப்போ என்னக்கா நடந்துச்சு சொல்லு. என் மனசுல இருக்கதெல்லாம் உங்க மாமா கிட்ட சொல்லி அவர் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையில நான் அவரை பார்க்க போனேன்டி. அப்போ அவரை பார்க்க ஆபீஸ்க்கு போற வழியில யாரோ ஒருத்தவங்க கார்ல மறைச்சாங்க. என்ன கார்ல என்னாச்சுக்கா சொல்லு. எனக்கு யாருன்னே தெரியலடி. நான் போகும்போது காரை வச்சு வழி மறைச்சாங்க. நான் யாருன்னு பக்கத்துல போய் பார்க்க போனேன். அப்போ உள்ள ஒருத்தர் இருந்தாரு. அவரு என்கிட்ட நீ எங்க போற யாரை பார்க்க போறேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ வீரா
நானும் வள்ளியும் அவங்க அக்கா குழந்தை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன்னு பாக்குறதுக்காக போயிருந்தோம். அப்ப பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது இவர் அங்க நின்றுந்தாரு. நான் உடனே அவர் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன், நீங்க யாரு? அவர் இருக்க இடத்துல எல்லாம் நீங்க இருக்கீங்க, அவருக்கு ஆபத்து வந்தா நீங்க தடுக்கிறீங்க, அவர் ஏன் இப்படி கொலை பண்றதுக்கு எல்லாரும் சுத்தி வராங்க? நானும் அவரும் சேர போய் யாருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு உங்களுக்கு என்னதான் சம்பந்தம், தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். ஆனா அவரு சீக்கிரம் இதுக்கான பதில் உனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாரு. எனக்கு புரியல. யாருக்கு அவரு? அவர் ஏன் மாமாவுக்கு உதவி பண்ணணும்? அவருக்கும் மாமாவுக்கும் என்ன இருக்கு? நீ அதுக்கப்புறம் அவர் எங்கேயும் பார்க்கலையா? நான் மறுபடியும் பார்த்தேன்டி அவரை. நான் உங்க மாமா கிட்ட என் மனசுல இருக்கதெல்லாம் சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சு போனேன்ல அன்னைக்கு பார்த்தேன். அப்போ நான் உங்க மாமா கூட பேசிக்கிட்டே இருந்தேன். நான் என் மனசுல இருக்குது அவர்கிட்ட சொல்ல போற நேரத்துல யாரோ ஒருத்தவங்க அவர் பின்னாடி இருந்து அவரை குத்த வந்துட்டாங்க. கத்திக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு பயமாயிட்டு உங்க மாமாவை காப்பாத்துறதுக்காக நான் கத்தியை பிடிச்சிட்டேன் கையில. அப்பதான் அவர் பின்னாடி வந்து அந்த கத்தியால குத்த வந்தவனே அடிச்சாரு. நான் அதுக்குள்ள மயக்கமாயிட்டேன். கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. அன்னைக்கு கூட உங்க மாமா என்ன பார்த்துட்டு அழுதுட்டு போனார்ல. அன்னைக்கு நான் கேட்ட மறுபடியும் என்னதான் நடக்கு, எனக்கு குழப்பமா இருக்கு, பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கு. யார் அவங்க, எதுக்காக அவரை கொல்ல நினைக்கிறாங்க, தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு. ஆனா அதுக்கும் அவர் ஒன்றும் பதில் சொல்லல. நான் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு மட்டும் தான் சொன்னாரு. ஆனா இவருக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியாது. அவரோட பேரு அவரோட பேரு என்னன்னு என்கிட்ட சொன்னாரு. அவர் பேரு தேவேந்திரன். அவர் பேரு தேவேந்திரன் என்கிட்ட சொன்னாரு. வேற எதுவும் சொல்லல. நான் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பேக்க சொன்ன? தேவேந்திரனா? இந்த பேரை நான் எங்க கேள்விப்பட்டிருக்கேன்? எங்க அக்கா, இந்த பேரை நான் எங்க கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அவரை பார்த்ததில்ல. ஆனா இந்த பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன்க்கா. என்னடி சொல்ற? உனக்கு தெரியுமா? எனக்கு அவர் யாருன்னு தெரியாதுக்கா. நான் காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூருக்கு போனேன்ல, அங்க ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். அந்த கம்பெனில வச்சு தான் இவர் பேரை நான் கேள்விப்பட்டேன். இவரை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு தெரியும். ஆனா அவரை நான் நேர்ல பார்த்தது இல்லக்கா. ஆனா அவருக்கும் மாமாவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஏன் உன்ன பக்கம் வந்தாரு? உன்னால மாமாவுக்கு ஆபத்தா இல்ல மாமாவால உனக்கு ஆபத்தா? என்ன நடக்குது? குழப்பமா இருக்கு. மாமாவை கொல்ல நினைக்கிறவங்க யாருக்கு எதிரி? என்னக்கா எதுவுமே புரியலையே. ஆனா அந்த பேரு அதானடி எனக்கும் தெரியல. நானும் பெரிய குழப்பத்துல தானே இருக்கிறேன். என்னால அவர் கூட சேர்ந்து வாழ முடியலனாலும் தூரத்துல இருந்து அவர் உயிரோட வாழ்றத பாக்குறதுக்கான பாக்கியமாச்சும் கிடைச்சிருக்கேன்னு நான் அவரை விட்டு தூரமாவே இருக்கேன்டி. எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை ரூபி. நான் அவர் மேல என் உயிரே வச்சிருக்கேன். இப்படி ஒரு ஆபத்து இருக்கும்போது அவர் கூட சேர்ந்து நான் வாழ முடியும்? எனக்கு அவர் வேணும் ரூபி. உங்க மாமா மேல நான் உயிரே வச்சிருக்கேன். உங்க மாமாவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அக்கா, நீ அழுவாதக்கா. நீ மாமா கூட சேர்ந்து வாழுவ. கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன். நீ மாமாவை சீக்கிரமா சேர்ந்து வாழ்வீங்க. கவலைப்படாதக்கா. இதுக்கான தீர்வை சீக்கிரத்துல நான் கண்டுபிடிக்கிறேன். நமக்கு தனியா நம்ம மாமா இருக்காரு. முதல்ல இந்த பேர் உள்ளவங்களை யாருன்னு கண்டுபிடிப்போம். அவரை கண்டுபிடிச்சா எதனால இந்த பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீ கவலைப்படாதக்கா. இனிமேல் தைரியமா இரு. நான் இருக்கேன் உன் கூட. நம்ம கூட நம்ம மாமா இருக்காரு. ஆனா இனிமேலும் மாமாவை நோக்கடிக்காத. நான் சொல்றது கேளு போதும். அவர் உன்னை நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுத்தாருக்கா. உன் கூட சேர்ந்து வாழணும்னு நிறைய கனவு கண்டு வச்சிருக்காரு. பாவமா இருக்குக்கா. இனிமேல் அவரை தள்ளி வைக்காத. வேணாம்க்கா. அவரை ஏத்துக்க. அவர் கூட சந்தோஷமா இரு. உனக்கு இதான பிரச்சனை. நம்ம சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டுபிடிப்போம். ஆனா மாமாவை இதுக்கு மேல காயப்படுத்தாதக்கா. பாவமா இருக்கு மாமாவை பார்க்க. நம்ம மாமாவை உண்மையாவே வெறுக்கல. அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் அவர் பேசும்போதெல்லாம் நான் செத்து பழிக்கிறேன்டி. என்னால அவருக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயமா வேற இருக்கு. நான் எப்படி அவர் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ போறேன்? என்னோட வீதியே இப்படித்தான் போல. எதுவுமே எனக்கு நிரந்தரமா கிடைக்க மாட்டேங்குது. உங்க மாமா இல்லாம என்னால வாழ முடியாது ரூபி. அக்கா, இனிமேல் நீ எதுக்காகவும் வாழக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன்க்கா. மாமாவை உன் கூட கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன். இந்த பிரச்சனைக்கான முடிவை சீக்கிரம் கண்டுபிடிப்போம். எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி நீனும் மாமாவும் சந்தோஷமா வாழ்றதை நான் பார்க்கத்தான் போறேன். நீ கவலைப்படாம இருக்கா. இனிமேலாச்சும் மாமா மனசை நோக்கடிக்காது. பாவம். ஐயோ அக்கா, மாமா வாந்தி எடுத்துட்டு போல. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? என்ன பண்றதுனா, சரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டு, நான் க்ளீன் பண்ணி தரேன். நானா கழட்ட மாட்டேன். நீ கழட்ட மாட்டேன்னா
அப்படியா? சரி நீ எழுந்திரி, நானே மாமாக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விடுறேன். என்ன முறைக்கிற? அதான் நீ கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டல. மாமா பாவம் காலையில வரைக்கும் இப்படியே போட்டுக்க முடியும்? அதெல்லாம் பேட் ஸ்மெல் வரும். உன்னால முடியல, நான் கழட்டுறேன். உனக்கு ட்ரெஸ் தானே கழட்டணும், நானே கழட்டி தரேன், நீ வெளியில போ. ஏடி நான் அங்கேயே நிக்கிறேனே, பரவாயில்ல கழட்டு, நான் பார்க்க மாட்டேன், நான் திரும்பிக்கிறேன். உன்னை கொலை பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையே வெளில போயிடு. பொறுக்காத. சரி நீனே கழட்டு. நிலா நிலா ஐ லவ் யூ டி நிலா. சாரி டி நிலா. நிலா நிலா நிலா, எப்பவும் இந்த நிலா நினைப்பு தானா? ரூபி சொன்ன மாதிரி உங்களை மாதிரி காதலிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. அப்படி ஒரு காதல் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை விட்டு பிரிகிற மாதிரி நான் இல்லை. எனக்கு நீங்கள் வேணும். உங்கள் கூட சேர்ந்து ரொம்ப வருஷம் வாழணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன். ஐயோ வாமிட்டா இருக்க, ட்ரெஸ்ஸை கலத்தணும். இல்லை வெளியில் ஒருத்தி இருக்காளே, அவ கதை உடச்சிட்டு உள்ளே வந்துடுவா. இருங்க கலத்தி விடுறேன். ஏய் நிலா நிலா ஐ லவ் யூ டி நிலா. என்னங்க விடுங்க, விடுங்க விடுங்க. ஐயோ என்னங்க கையெடுங்க. நிலா ஐ லவ் யூ டி. என்னை விட்டு போயிடாத, என் கூடயே இருடி, என் கூடயே இரு. என்னங்க நம்ம என்ன சொன்னாலும் இவர் காதுல விழாது இப்போ. ஐயோ வேணாம் வேணாம் அம்மா, வேணாம் வேணாம், பயமா இருக்கு எனக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்கு. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? வேணாம் வேணாம், எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. அம்மா 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 வேணாம் வேணாம், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. அம்மா போகாதீங்க, அம்மா 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 போகாதீங்க. அம்மா எனக்கு பயமா இருக்கு. அம்மா அம்மா வேண்டாம் வேண்டாமா வேண்டாமா, அம்மா வேண்டாமா வேண்டாம். சிச்சு என்ன ஏங்க உங்களுக்கு என்னதாச்சு? யாரு எதுக்கு பயப்படுறீங்க? என்னங்க என்னங்க ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. எதுக்கு அழுவுறீங்க? பயப்படாதீங்க. என்னங்க பயமா இருக்கு. அம்மா 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 அம்மா. ஐயோ இவர் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? என்னங்க நீங்க நல்லா தான் இருக்கீங்க. என்னங்க பயப்படாதீங்க. என்னங்க அம்மா அம்மா வேணாம்மா வேணாம். அம்மா வாங்க வாங்க இங்க வாங்கம்மா. அம்மா என்னங்க என்னங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலைங்க. நீங்க நல்லா தான் இருக்கீங்க. நான் உங்க கூட இருக்க பாருங்க. பயப்படாதீங்க. என்னங்க என்னங்க அம்மா 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 அம்மா. நான் கூட இருக்கேன். நான் இருக்கேன். உங்க நிலா இருக்கேன். நீங்க பயப்படாதீங்க. நான் உங்க நிலா இருக்கேன். இங்க பாருங்க, நான் உங்க நிலா இருக்கேங்க. பயப்படாதீங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அக்கா மாமாவும் சமாதானம் ஆயிருப்பாங்களா? ஐயோ இந்த அக்கா வேற என்ன காணுமே. வந்துட்டேன். ஏ ரூபி, உன்னை எங்கெல்லாம் தேட? இங்கே ரெடி பண்ற? நான் இங்க பால் கச்சிக்கிட்டு இருக்கேன்க்கா. ஆமா மாமா எந்திரிச்சிட்டாங்களா? இல்லடி, அசந்து தூங்குறாரு. அம்மா எங்க? அம்மா முடிச்சிட்டாங்களோ? இல்லக்கா, அம்மா இன்னும் முடிக்கல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்குள்ள மாமாவை அனுப்பி வச்சிடலாம். சரிடி. ஆமா நீ கிச்சன்ல என்ன பண்ற? அது பால் கச்சி வந்தேன்க்கா. என்ன பால் கச்சி வந்தியா? யாருக்குடி? இவ்வளோ காலையில நீ கிச்சனுக்கு வரமாட்டியே. அது மாமாவுக்குக்கா. மாமா டயர்டாக இருப்பாங்கல்ல, அதான் பால் காய்ச்சி கொடுக்கலான்ட்டு வந்தேன்.
ஓ மாமாக்கா. ம் சரி குடு. ஆனால் அவர் பால் குடிப்பாரான்னு தெரியலையே. அதெல்லாம் குடிப்பா. நீ கொண்டு போய் கொடு. ஆமா இது என்னடி பால் பார்க்க ஒரு கலராக இருக்கு. இது சாதா பால் இல்லைக்கா, ஸ்பெஷல் பால். அதான். ஸ்பெஷல் பாலா அப்படின்னா? அது ஒன்றும் இல்லைக்கா, மாமா டயர்டாக இருப்பாங்கல்ல, அதான் பாதாம் பால் போட்டு வச்சிருக்கேன். பாதாம் பாலா? எதுக்கு இப்போ அவருக்கு பாதாம் பால்? ஐயோ போக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. இதெல்லாம் இப்போ என்கிட்ட கேட்குற. போக்கா. இல்லை எனக்கு புரியல. இப்போ நீ வெக்கப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? ஐயோ போக்கா, இதெல்லாம் உனக்கு தெரியாதோ? நான் சின்ன பிள்ளை, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. போக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த பாருட்டி, காலையில கடுப்பை எத்தாத. உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? இது ஏண்டி பால் கலரா இருக்குன்னு தான் கேட்டேன். நான் வேற ஏதாச்சும் கேட்டேனா? இப்போ அதுக்கு நீ ஏண்டி வெக்கப்படுத? ஐயோ போக்கா, நான் போய் மாமாவுக்கு பால் கொடுத்துட்டு வரேன். மாமா டயர்டா இருப்பாங்க. எனக்கு நீ பால் கொடுக்க போறியா? ஐயோ அது வேற அரைங்குறைமால கிடந்துச்சு. இல்லை இல்லை, நானே போய் கொடுக்குறேன். கொண்டா. இல்லைக்கா, உனக்கு வச்சிருக்கேன், நீ குடி. நான் மாமாவை கொடுத்துட்டு வரேன். ஏய் அதான் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நீ கொடு, நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன். அக்கா, நைட்டு நீனும் மாமாவும் சமாதானம் ஆயிட்டீங்களா? எதுக்கு கேட்குற? இல்லைக்கா, 2 பேரும் ஒன்றா இருந்தீங்கல்ல, அதான் சமாதானம் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். சரிக்கா, நீ பால் கொண்டு போய் கொடு. ஸ்பெஷல் பால் சரியா? ஆமாம், ஸ்பெஷல் பாலுங்கிறியே, அப்படி என்ன இதில் இருக்கு? பாதாம் தானே போட்டிருக்க, அதுக்கு ஏன் நீ இவ்வளோ வெக்கப்படுற? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னடி சொன்ன? இதில் என்ன இருக்கா? அடியா, ஐயோ இவளை வச்சுக்கிட்டு அப்போ எதுவும் நடக்கலையா? என்னடி நடக்கணும்? சரியான கூமுட்டையா இருப்பா போலயே. நான் என்னலாமோ கனவு கண்டுட்டேனே கொஞ்ச நேரத்துல இப்படி மண்ணள்ளி போட்டுட்டால. ஏட்டி இது எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? ஏட்டி என்னாச்சு? ஏன்டி இப்படி முடிச்சுக்கிட்டு நிக்கிற? இது என்ன பாலுன்னு தானே கேட்டேன், அதுக்கு எப்படி முடிக்கிற? அடியே நீ எல்லாம் எனக்கு அக்காவாடி. ஐயோ பாவம் எங்க மாமா உன்னையெல்லாம் வச்சு என்னன்னு குடும்பம் நடத்த போறாரோ. போட்டி தயவு செய்து போயிரு. ஏன்டி கோவப்படுதா? என்னன்னு தானே கேட்டேன். சரி. ஆமா இன்னொரு கிளாஸ் இருக்கு, எனக்கு தானே டீ. தாட்டி நானும் குடிச்சிட்டு போறேன். உனக்கு தான் வச்சிருந்தேன், ஆனா இனிமேல் உனக்கு தேவைப்படாது. ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். என்னாச்சு இவளுக்கு? அவர் கூட சேர்ந்து சேர்ந்து இவ்வளவு லூஸ் ஆயிட்டா. மாமா நீ ரொம்ப பாவம் மாமா. இந்த கும்முட்டையை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னதான் பண்ண போறியோ? எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா அக்காவா. தலை வலிக்குதே. அம்மா ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க, தலை ரொம்ப வலிக்கு. என்ன உடம்பு வேற வலிக்கு. அம்மா என்ன சத்தம் கட்டாம இருக்காங்க? இந்நேரத்துக்கு வீரா வீரன் 1000 தடவை கத்திருப்பாங்களே. அம்மா என்ன இது ஏறும் மாதிரியே இல்ல? எங்க இருக்கோம்? அம்மா நைட்டு மாமா கூட தானே குடிச்சிட்டு இருந்தோம். நான் குடிச்சா மாமா வீட்டுக்கு கூட்டு வர மாட்டாங்களே. ஆஃபீஸ் ரூம் தான் இருப்போம். இது ஆஃபீஸ் ரூம் மாதிரியும் தெரியல. அப்ப எங்க வந்திருக்கோம்? உடம்பெல்லாம் வேற வலிக்குதே. ஃபர்ஸ்ட் எழுந்திருப்போம். எழுந்திருக்கவே முடியலையே. அது என் ட்ரெஸ்ஸை காணோம். ஐயோ நான் இப்படி தூங்க மாட்டேனே. எங்க என் ட்ரெஸ்ஸை காணோம்? என்னடா நடக்குது வீரா? நம்ம வீடும் கிடையாது, என் ட்ரெஸ்ஸை வேற காணோம். நைட்டு போதையில் எங்கேயும் போய் சம்பவம் பண்ணிட்டியா? ஐயோ இந்த மாமாவையும் காணுமே. என்ன தலை வேற வலிக்கு எனக்கு. எந்திக்க வேற முடியல. என்ன பண்ண? ஆத்தி இவ வீடா? ஆமா இங்க எப்போ வந்தோம்? என்னாச்சு? இல்ல நான் எப்படி இங்க? இது உங்க வீடா? நான் தான் நைட்டு உங்களை ரொம்ப தேடினுச்சுன்னு உங்க வீட்ல இருந்து தூக்கியாந்து இங்க கொண்டாந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் எந்திக்கிறீங்களா? என்னடி சொல்ற? நான் எப்படிங்க? ஒன்றும் புரியலையே. அது எல்லாம் மறந்துருக்கும். ஏன்னா நீங்க நைட்டு பண்ண சம்பவம் அப்படி இல்ல, அதான் எல்லாம் மறந்துருக்கும். நான் ஞாபகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் பெட்டை விட்டு எழுந்துருங்க. ஏய் எழுந்துருனா எப்படி எழுந்துப்பேன்? ட்ரெஸ் எங்கடி?
ஐயோ இருங்க எடுத்து தரேன். ட்ரெஸ் மாத்திட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் மாத்திட்டேன். வா. ஆமா, நான் எப்படி இங்க வந்தேன்? நைட்டு நீங்க என்னலாம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதோ? நைட்டா? நான் என்ன பண்ணேன்? எனக்கு தலைலாம் வலிக்குது. என்ன நடந்துச்சு? சரி இந்தாங்க, இத குடிங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் பேசிக்கலாம். ஆமா, என்னது இது? பால். பாலா? இத பார்த்தா அப்படி தெரியலையே. அது பாதாம் பால். நீங்க டயர்டா இருப்பீங்கன்னு எடுத்துட்டு வந்தேன். என்ன சொன்ன? நீங்க டயர்டா இருப்பீங்கன்னு எடுத்துட்டு வந்தேன். என்ன சொல்றா? டயர்டா இருப்பனா? என்ன குழப்புறா? நைட்டு நான் எப்படி இங்க வந்தேன்? அதுவும் ட்ரெஸ் இல்லாம. இவ வீட்டுல இவ என்னன்னா காலையில எனக்கு பாதாம் பால்லாம் கொண்டாந்து கொடுக்குறா. டயர்டா வேற இருப்பனா? அப்போ டயர்டா இருக்கிற வரைக்கும் நைட்டு என்ன நடந்துச்சு? வீரா, என்னடா குழப்புது? ஆமா, நான் ஏன் டயர்டா இருக்கேன்? என்ன நைட் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்பப்பா, நைட்டு நீங்க பண்ண பாடு. இதுல நீங்க டயர்டா இருக்கீங்களா? சொல்ல போனா இந்த பாலை நான் தான் குடிக்கணும். நான் தான் டயர்டா இருக்கேன். டயர்டா இருக்கியா? அப்ப எல்லாம் முடிஞ்சுட்டா? வீரா, என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்த, கடைசியில உனக்கே தெரியாம எல்லாம் நடந்துட்டே. பரவாயில்ல, நெக்ஸ்ட் அட்டம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம். ஏன் இப்படி திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கிய? பாலை குடிங்க. இல்ல, அது குடிக்கிறேன். நைட்டு உண்மையிலே அப்படி எதுவும் நடந்துச்சா? அதான் சொல்றீங்களா, நைட்டு என்னலாம் பண்ணீங்க தெரியுமா? அவமானமா போச்சு எனக்கு. அதுவும் என் தங்கச்சி இருந்தா, அப்புறம் மணி என்ன வேற இருந்தாங்க. எல்லாரும் முன்னாடியும் இப்படி ஏன் பண்ணுவீங்க? என்ன சொல்ற? உன் தங்கச்சி இருந்தாளா? ஐயோ, என் மானம் போச்சு. என்னடா வீரா, அளவா குடிக்க மாட்டியா? என்னெல்லாம் பண்ணி வச்சேனோ தெரியலையே. ஆமா, நைட்டு நடந்ததுக்கு என் மேல கோவமா இருக்கியோ? ரொம்ப கோபத்துல இருக்கேன் பாத்துக்கங்க. என்ன கோவப்படுதா? நைட்டு ரொம்ப மொட்டத்தனமா நடந்திருப்போம் போல. அதான். ஆமா, ரூபி இருக்கான்னு கூட பார்க்காம அவ்வளவும் பண்ணேன்னா ரூமுக்குள்ள சும்மாவா இருந்திருப்பேன். கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணிருப்பேன். ஐயோ, அது ஒன்றும் இல்லாட்டி எனக்கு ஞாபகம் இல்லை என்ன நடந்துச்சுன்னு. அது மட்டும் இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் வரையா முன் அனுபவம்லாம் கிடையாது எனக்கு. அதான் ஏதோ எசக்கு பசக்கா கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்திருப்பேன். நீ கவலைப்படாத, சரியா? கோவப்படாத. அடுத்த தடவை சரியா? கோவப்படாத. சாரிடி. மறுபடியும் பண்ணுவீங்களாக்கோ? இந்த பாருங்க, இதுக்கப்புறமே இந்த வீட்டு பக்கம் உங்களை பார்த்தேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏய், நான் தான் சொல்றேனே, எனக்கு இதாண்டி ஃபர்ஸ்ட் டைம். அதான் எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம நடந்துக்கிட்டேன்டி. இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்க? நீங்க நேத்து பண்ணத பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் மாதிரிலாம் தெரியல. அடியே, நீ என்ன நினைச்சுக்கிட்ட? நீ நினைக்கிறாள், நான் கிடையாது. நேற்று ஏதோ போதையில எசக்கு பசக்கா என்னமோ நடந்துட்டு அதுக்காக என்ன இவ்வளவு மோசமானவனா நினைச்சிட்டா? இந்த பாருடி, பின்னாடி எவ்வளவு பொண்ணுங்க சுத்தி இருக்காங்க. நான் இது வரைக்கும் யார் மூஞ்சியும் நான் நிமிந்து கூட பார்த்தது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புள்ள மூஞ்சி நிமிந்து பார்த்துருக்கேன்னா அது ஒன்னதான், உனக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்பவும் வாங்கிட்டு தான். நான்லாம் அப்படி கிடையாது. நீ என்னமோ என்னைய பெரிய இதான் நினைச்சிட்டு போல. அப்படிலாம் நான் இல்லை பத்துக்க. நேத்து நமக்குள்ள என்ன நடந்துச்சு? அதான் நீ இப்ப சொன்னிய போதையில நான் உன்னை தூங்க விடல அப்படின்னு சொல்லி. அதான் என்னடி, ஏன் முறைக்கிற? உங்களே அந்த தவிர இருக்கு உங்களுக்கு. தொலைச்சு பாத்துக்கங்க. எது தொலைச்சிருவியா? அப்போ நைட்டு இந்த பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. நான் நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கலையா? என்னடி சொல்ற? அப்போ எப்படி? நேத்து நீங்க நிறைய குடிச்சிட்டு என் வீட்ல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நானும் ரூபியும் தான் என்னன்னு கேட்க வந்தோம். போதை அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. சரி, நான் இப்படியே வீட்டுக்கு எப்படி திரும்ப அனுப்புன்னு சொல்லிட்டு நானும் ரூபியும் தான் கொண்டாந்து
போதை அதிகமாகி மயக்கம் போட்டு வந்துட்டேனா? அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி இருக்கு, அது எப்படி? நைட்டு நீங்க வாமிட் எடுத்துட்டீங்க, அதை க்ளீன் பண்றதுக்கு உங்க Dress எல்லாம் கலத்துனேன். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. ஆசைய பாரு. தொலைச்சிரலாம் பாத்துக்கங்க, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா. அப்போ ஒண்ணும் நடக்கலையா? ச்சே, நான் என்னலாமோ நினைச்சிட்டேனே. அப்போ ஒண்ணும் நடக்கல. ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல. அப்புறம் ஃபீலிங் இருக்காதாடி? நான் என்னலாமோ நினைச்சேனடி. சரி, இப்போ எதுக்கு இந்த பால் கொண்டு வந்தது எனக்கு? நான் எங்க கொண்டாந்து தந்தேன்? அது ரூபி தான் கொடுத்து விட்டா. நீங்க டயர்டா இருப்பீங்களா, அதான் கொண்டாந்து தந்தேன். ரூபி தந்தாளா? அந்த சிலுவண்டுக்கெல்லாம் நைட்டு என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா உனக்கு உன்கிட்ட உனக்கு ஒண்ணும் தெரியலையடி. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேனோ? உன்னை பார்த்ததுக்கு போயிடு அவளை லவ் பண்ணிட்டு இன்னத்துக்கு 10 பிள்ளை பெற்றிருப்பேன். நீ எல்லாம் உனக்கு நான் புரிய வச்சு குடும்பம் நடத்தி வேலைஞ்சிரும். ஏது மனசுக்குள்ள என்ன திட்டின மாதிரி இருக்கு? திட்டின மாதிரியா? நான் கொலை வெளியில இருக்கேன், பத்துக்க ஓடிரு. சரி சரி, நீங்க சீக்கிரம் பால் குடிச்சிட்டு கிளம்புங்க, எங்க அம்மா வந்துட போறாங்க. எனக்கு பாலெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன எது வேண்டாமா? குடிக்கலன்னா அவ வந்து நான் குடுக்கறேன் மாமாவுக்கும் பால. இல்ல இல்ல, நீங்க குடிச்சிட்டு தான் போகணும். ஏய், சொன்னா கேளு. நானே இங்க ஒண்ணு நடக்கல, எனக்கு கவலையில இருக்கேன். இதுல பால், பாதாம் பால் வேற. இங்க பாரு, வேண்டாம். சொல்ல புரியுதா? வேண்டாம், கொண்டுட்டு போ. அதெல்லாம் முடியாது. இப்ப இந்த பால் குடிச்சிட்டு தான் நீங்க போறீங்க சொல்லிட்டேன். இந்த பாருடி, எசக்கு பசக்க ஏதாச்சும் ஆகி போயிடும். அப்படி நான் பொறுப்பு இல்ல. எனக்கு வேண்டாம், நீனே குடி. எனக்கெல்லாம் வேண்டாம், நீங்களே குடிங்க. குடிக்காம உங்களை விட மாட்டேன் பாத்துக்கங்க. விதி யார விட்டுச்சு? குடிக்கிறேன். எனக்கு போதும், மிச்சத்தை நீயே குடி. நேரமாயிட்டு கிளம்புங்க, எங்க அம்மா வந்துருவாங்க. மணி என்ன வேற ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போங்க. நான் பேசாம போயிருப்பேன். போறவனை நிறுத்தி பாலை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு, ஏய் நைட்டு ஒண்ணு நடக்கலன்னா என்ன? இப்ப பாரு. இதுக்கப்புறமா நான் சும்மா விட்டுட்டு போனேன்னு நினைச்சுக்கீங்க. இந்த வீரா ஒரு வீரன்னு சொல்றதே அவமானமா போயிடும்டி. இப்ப பாருடி உன்ன. விடுங்க. ஆமா, விடுறதுக்கு தான் இவங்களை தூக்கி வச்சிருக்காங்க. நைட் என்னடி நடந்துச்சு ஒழுங்கா சொல்லிரு. இந்த பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்கல. நான் நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த வீரா எந்த சூழ்நிலையிலும் அவனோட நிதானத்தை இழக்க மாட்டான். வேற என்ன நடந்துச்சு சொல்லு. வேற வேற என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. ஏய், இன்னும் உன் வாசனை என் மேல விட்டு போகல, புரியுதா? என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நைட்டு பூரா நீ என்ன கட்டி பிடிச்சி தானே தூங்குன, முட்டைக்கண்ணி. நானும் ஒன்றும் உங்களை கட்டி பிடிக்கல, நீங்க தான் கை பிடிச்சி இழுத்தீங்க. நான் கை பிடிச்சிருந்தா நடி. உனக்கு பிடிக்கலன்னா நீ எந்திரிச்சு போயிருக்கலாமே. மனசுக்குள்ளெல்லாம் இருக்கு. என்ன நீ இப்படி பார்த்தா நான் பயந்துருவேணும். அப்போ பயப்பட மாட்டீங்க? உனக்கு பயப்படுவதுதான், ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கிடையாது. எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா தைரியமா கொடுத்துட்டு போயிருவேன் பத்துக்க. வீராடி சும்மா நினைச்சுக்காத. மன்மதன். அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. இந்த மாமாட்ட இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்க. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மாமா எப்போதுமே பயப்பட மாட்டேன், தைரியமா கொடுத்துருவேன். போங்க, நீங்க என்னை இறக்கி விடுங்க, நான் போறேன். ஆமா, இறக்கி விட்டு வா. சொல்லிட்டி நைட்டு வேற என்னெல்லாம் பண்ண இந்த மாமாவை ஒழுங்கா சொல்லிடு பத்துக்க. நான் எதுவுமே பண்ணல. நீங்க நைட்டு ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் அழுதிங்க, அதான். நான் மற்றபடி நானா விருப்பப்பட்டு எதுவும் பண்ணலப்பா. அது நைட்டு கொஞ்சம் அதிகமா குடிச்சிருந்தேன்ல, அதனால கத்திருப்பேன். அதுக்காக. ஆனா நீ சரியான ஆள் தெரியுமா? அது என்னடி, நான் மயக்கத்துல இருக்கும்போது மட்டும் நீ இந்த மாதிரி வேலைலாம் பண்ற, நல்லா இருக்கும்போது இப்படி முடிச்சு முடிச்சு பார்த்து முறைச்சுக்கிற. என்ன இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்லடி, பாத்துக்க. இப்போ என்ன உங்களுக்கு? அதான் தெரியாம நடந்துருச்சு, இனிமேல் நடக்காது. ஆஹா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? எனக்கு எப்போதும் வேணும்டி. நீ கொடுக்குறப்பெல்லாம் நான் மயக்கத்துல தான் இருந்திருக்கேன். அதனால அதோட டேஸ்ட் இந்த மாமாவுக்கு தெரியல. இப்போ நல்லா தானே இருக்கேன், அதனால நீ இப்போ எனக்கு கொடுக்குற. நான் இப்போ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன், புரியுதா? நான் தர மாட்டேன். எனக்கு வேணும், நீனா கொடுத்தா சரி. அப்புறம் இந்த வீராவா கொடுத்தா எப்படி இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும், பாத்துக்க. அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், போங்க. கொடுக்க மாட்டியா? உன்னை யார் இப்ப விட போறா? உன்னை எப்படி கொடுக்க வைக்கணும்னு இந்த வீராவுக்கு தெரியும். வேண்டாம், கையெடுங்க. இந்த மாதிரி விஷயத்துல இந்த வீரா யாரு பேச்சையும் கேட்க மாட்டான்.
நிலா, உன்னை இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமாடி? அது ரோஜா பூ மேல பனித்துளி விழுந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி நீ வைக்கப்படும் போது உன் முகம் சிவக்கிறது அழகா இருக்குடி பார்க்க. அதுல உன்னோட இந்த உதடு இருக்கு பாரு. போதும். போதும். இல்லடி, எனக்கு அது ஏய், எதுக்கு அழுகுற? ஐயோ, தெரியாம கடிச்சிட்டேன்டி. ஏய், சத்த போடாதடி, மோன போயிருட்டி. அடியோ, சத்த போடாதடி ப்ளீஸ்டி, எதுவும் தெரியாம பண்ணிட்டேன்டி. கத்தாதடி ப்ளீஸ்டி. நான் சும்மா தானே இருந்தேன். நான் பேசாம வீட்டுக்கு போயிருப்பேன்ல, நீ தானே பாதாம் பால் குடி அப்படின்னு சொன்னேன். எல்லாத்தையும் நீ உசுப்பேத்தி விட்டுட்டு அதான் கொஞ்சம் மொரட்டுத்தனமா. ஏய், இது கத்தி தொலையாதடி. ஏய், சாரிடி, நான் இந்த மேலே இப்படிலாம் பண்ண மாட்டேன். போதுமா? இந்த மேலே கட்டியாம கொடுக்குறேன், சரியா? குடுப்பீங்களா? இன்னொரு தடவை பக்கத்துல வந்தீங்க அப்புறம் அவ்வளவுதான், போங்க. ஏய், அதான் சாரி கேட்டேடி. அப்புறம் என்ன, சும்மா இருக்கவனு உசுப்பேத்தி விட வேண்டியது. ஏதாச்சும் பண்ணிட்டான்னா அப்புறம் கொடுத்துட்டான் கடிச்சிட்டாங்க வேண்டியது. இதே வேலையா போச்சு. கொடுக்கும்போது நல்லா தானே இருந்தா, ஏதோ கொஞ்சம் ஆதியம் ஆயிட்டு கட்டுப்பாடு இழந்து எசக்கு பசங்க ஆயிட்டு. அதுக்கு சரி, நல்லாதான் இருந்துச்சு. இன்னொரு தடவை கடிக்காம கொடுக்கவா? கொலை பண்ணிடுறேன் பாத்துக்கங்க, போங்க. அத்தி கோவமா இருக்க போல, இதுக்கப்புறம் கேட்டா அடிச்சிருவா. சரி டி, இப்ப வேண்டாம், நீ கோவமா இருக்க. ஆமா, சாயந்தரமா வந்து கொடுக்க. ஏய் நிலா, ரூபிட்ட பாதாம் பால் சூப்பர்னு சொல்லு. எதுக்கிட்டி அவரை கேட்க? அதுவும் இல்லக்கா, பாதாம் பால் போட்டல, அது இன்னொரு கிளாஸ் இருக்கு, அதான் மாமாக்கு வேணுமான்னு கேட்கலான்ட்டு வந்தேன். எங்க அந்த விளக்க மாட்டேன்? அத்தி பயங்கர கோவத்துல இருக்கப்படியே. ஒரு கிளாஸ் குடிச்ச பாதாம் பாலுக்கு என் வாயை கடிச்சு வச்சுட்டு போயிட்டா, இதுல இன்னொரு கிளாஸ். மவளே, நீ மட்டும் இனிமேல் அடுப்ப கரைக்கு போன